அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மாணவன் ஒரு சந்தேகத்தை என்னிடம் எழுப்பினான். ஐயா, தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இன்று ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நம் இதயங்களில் சுமப்போம் என்று. அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டான். முதலிலே இலங்கை தமிழருக்காகவும் அவருடைய உரிமைகளுக்காகவும் நாங்கள் எந்த உதவியும் செய்வோம் என்று அறிவித்த நம் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவன் சொன்னதற்கான விளக்கத்தை அளிக்க இருக்கின்றேன். 1947ஆம் ஆண்டு இந்தியா ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. அதுபோல் 1948ஆம் ஆண்டு இலங்கையானது ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. ஆட்சி பொறுப்பு அங்கே சிங்களவர் வசம் சென்றது. அங்கே சிங்களவர் தமிழர்கள் என்ற இரு பிரிவினரிடையே அடிக்கடி மோதல்கள் உண்டு. அது இனப்பிரச்சனையாக பிற்காலத்திலே மாறியது. சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த இனப்பிரச்சனையானது படிப்படியாக 1956லிருந்து 2009 மே மாதம் 18ஆம் தேதி வரை படிப்படியாக விஸ்வரூபம் எடுத்தது. அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல்வேறு நாடுகள் முயற்சி செய்தன. அதில் பல்வேறு வெற்றிகள் கிட்டின, பல்வேறு தோல்விகள் கிடைத்தன. தமிழ் ஈழ மக்களுக்காக பல்வேறு தலைவர்கள் தோன்றி சிங்களவருக்கு எதிராக போராடினார்கள். ஆனால் இது அனைத்துமே கிட்டத்தட்ட தோல்வியில் தாங்க முடிச்சுது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. இங்கே இனப்பிரச்சனை, தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகமாக இருப்பதால் நீங்கள் எல்லாம் முள்ளிவாய்க்கால் பகுதி என்பது இலங்கையினுடைய வடக்கு பகுதியிலே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி. அங்கே சென்று தங்கிக் கொள்ளுங்கள், அங்கே நாங்கள் சண்டை நடத்த மாட்டோம் என்று சிங்கள அரசு அறிவித்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் தமிழர்கள் அங்கே சென்று தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள அப்படியே குருவி போல் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சாப்பாடு கூட கிடையாது. அந்த சாப்பாடு இல்லாமல் அங்கே கஞ்சி, அதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று இன்றும் அந்த நினைவு தினத்திலே ஊற்றப்படுகிறது. தமிழ் மக்கள் தன்னுடைய குழந்தை, கணவன், மனைவி, பெரியவர்கள் அனைவரும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். இலங்கை அரசு எந்த விதமான அறிவிப்பின்றி அந்த இடத்திலே போர் தாக்குதல் நடத்தியது. அதிலே அரசினுடைய குறிப்பின்படி 30,000 to 70,000 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுதான் மே 18 முள்ளிவாய்க்கால் தினம். இந்த தினத்தை நம் இதயங்களில் சுமப்போம் என்று சொன்ன நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா.